வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பூனைக்கு மணி கட்டிய முதல்வர், பொழந்து கட்டிய பாஜக, இததான் விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க செய்திக்கு போகலாம். இப்போ முதல்வர் பூனைக்கு மணி கட்டின விஷயம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாரு. அதை நீங்க கேட்டு வந்துருங்க. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. சுருக்கமாக சொன்னால், பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களும் சுயாட்சியை பெற்றவையாக இருக்க வேண்டும். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு வருடத்துக்கு முன்பாக மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தொடர்பாக மக்களுடைய கருத்தை கேட்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன ஆராய்ந்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு நம்ம முதல்வர் குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில அரசியல் வல்லுநர்கள், பேராசிரியர்கள், நீதியரசர்கள் கொண்ட குழுவை நியமிச்சாரு. அந்த குழுவானது தமிழகம் முழுவதும் அலசி ஆராய்ந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்ல மாநிலத்துடைய நலனுக்கு எது நல்லா இருக்கும், ஒற்றை ஆட்சியா கூட்டாட்சியா, இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து 16ஆம் தேதி நம்ம முதல்வர் கிட்ட பாத்தீங்கன்னா குரியன் ஜோசப் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கின்றார். அந்த அறிக்கையினுடைய முதல் பாகத்துல என்ன சொல்லப்பட்டிருந்தோ அதனுடைய சுருக்கத்தை தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வாசித்தாரு. அதை தான் நீங்க கேட்டீங்க. அதுல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை நாளைக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, நாமளும் எத்தனை நாளைக்கு தான் வாங்குற இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறது. அதனால கூட்டாட்சி வேண்டும், மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும். பொதுவாக இந்த அறிக்கை மூலமாக பூனைக்கு மணி கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. அதையும் கேட்டு வந்துருங்களேன். மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு வலுவாக இருக்கும். மாநிலங்களால் தான் நாட்டு வளர்ச்சியும் பெருமையும் வளர்ச்சியும் அடையும். கூட்டாட்சி கருத்தில் என்பது மாநிலங்களுக்கான சலுகை இல்ல, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். இதையெல்லாம் ஒன்றிய ஆட்சியாளருக்கு உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். கொட்ட கொட்ட குடியேறியவர்கள் அல்ல நாம். பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 50 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு. மலர்க மாநில சுயாட்சி உருவாகட்டும். இந்திய குடியாட்சி வரலாற்று வாய்ப்பு திமுகவுக்கு வழங்கியிருக்கிறதா? நம்மளை தவிர வேற யாராலும் இதை செய்ய முடியாது, நம்ம தான் செஞ்சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநில சுயாட்சியை பற்றி விரிவாக பேசியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர். சரி, உலகத்துல மாநில சுயாட்சி பெற்ற நாடுகள் எவையவை ஏன் தெரியுமா? நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் சுயாட்சி பெற்றால், மத்தியில கூட்டாட்சி இருந்தால் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா வலிமை பெறும். மாநிலங்கள் வலிமை பெற்றால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் வலிமை பெறும். அதனால மலர வேண்டும் சுயாட்சி, அப்புறம் கூட்டாட்சி ஓங்க வேண்டும் மத்தியில அப்படின்னு கோஷத்தை எழுப்பியிருக்கின்றார். இப்போ எல்லாருமே அமெரிக்கா போன்று இந்தியாவும் மாறணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்றார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அமெரிக்கா பல நாடுகளாக இருந்தாங்க, அவங்க ஒன்னா சேர்றாங்க. அப்படி சேருகின்ற போது மாநில சுயாட்சி கோஷத்துடனே சேர்றாங்க அவங்க. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா ஆதியில் இருந்தே பாத்தீங்கன்னா ஒரே நாடு தான். நம்ம வரலாற்று காலத்துக்கு முன்பா இருக்கலாம், ஆங்கிலேய காலம் வரவுக்கு பிறகா இருக்கலாம், மக்கள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ஆனால் பிரதேசத்தை தான் பாத்தீங்கன்னா மன்னர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் பிரதேசம் ஏன் நாடு என்று சொல்லி சண்டை போட்டு பிரதேசங்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மக்களா தான் இருந்தாங்க, ஒரு தாய் மக்களா தான் இருந்தாங்க இந்தியா முழுவதும். ஏன்னா மன்னருக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வியாபாரம் பார்த்துக்கலாம், எங்க வேணாலும் தெய்வத்தை வணங்கலாம், எங்க வேணாலும் வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்தியா முழுவதும் இருந்தது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், ஏன் ஆப்கான் வரைக்கும் நம்ம ஈஸியா போயிட்டு வந்துடலாம். என் நாட்டுக்கு அமையா வந்தா, என் நாட்டுக்கு இமையா வந்தான் அப்படின்னு எந்த மன்னரும் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தல மக்களை. அதனால இந்தியா என்பது ஒரே நாடாக தான் இருந்தது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து மியான்மர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாடா தான் இருந்ததுப்பா. ஆனா இங்கிலீஷ்காரன் வந்தான், இவ்வளோ பெரிய தேசத்தை பிரிச்சு பிரிச்சு ஆண்டுட்டு இருக்காங்களே, நம்ம பிடிச்சி நம்ம வளங்களை சுரண்டலாம் என்பதற்காக இந்த நாட்டை ஒன்னாக்குற மாதிரி நடிச்சு பிறகு பிரிச்சியும் வச்சான்.
அதனால இந்தியா என்பது எப்போதும் ஒன்னா இருந்த நாடு. இப்படி ஒன்னா இருந்த நாட்டை சுதந்திரம் வாங்கின பிறகு கொஞ்சம் மொழி பற்று அதிகமாச்சு. அந்த மொழி பற்றின் காரணமாக மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் எதற்காக பிரிச்சாங்கன்னு நேரு சொன்னார்னு கேட்டீங்கன்னா, நிர்வாக வசதிக்காக பிரிச்சாங்க. ஆனா அமெரிக்கா அப்படி கிடையாது. பல நாடுகள் ஒன்று சேர்ந்தன. அவங்க பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சியுடனே பயணிக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு நாடா இருந்து பல மாநிலங்களாக பிரிச்சு மீண்டும் மாநில சுயாட்சி கொடுக்கல. உலகத்துல எங்கேயுமே சரி ஒரு நாடா இருந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி கொடுத்ததே கிடையாது. அதனால நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வராது. இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் புரிந்திருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்வியில பிரச்சனை இருக்கிறது, ஆளுநரால பிரச்சனை இருக்குது, மொழியால பிரச்சனை இருக்குது, நிதியால பிரச்சனை இருக்கிறது, அனுமதி வழங்குவதில் பிரச்சனை இருக்குது. இப்படி இவ்வளவு பிரச்சனை இருப்பதனால நம்ம நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. நம்ம நாட்டு மக்களுக்கு நாம ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நாம தான் யோசிச்சு செய்ய முடியும். அதனால மாநில சுயாட்சி வேண்டும், மத்தியில கூட்டாட்சி வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்வர் கேட்கிறாருங்க. ஆனால் உரிமைகள் யாரால் பறிப்போச்சு? இந்த உரிமையை பறித்தது யாரு? இதற்கெல்லாம் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. இப்போ பாஜக பொறுத்தவரைக்கும் என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஏயா கிட்டத்தட்ட திமுக ஆட்சி 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருந்தது. ஆனா அப்போதெல்லாம் மாநில சுயாட்சி பேசலையே, மத்தியில கூட்டாட்சி பேசலையே. இந்த மாதிரியான ஒரு குழுவை போட்டு அந்த அறிக்கையை எல்லா முதல்வருக்கும் அனுப்புவோம், ஏன் மத்திய அரசாங்கத்தை கூட அனுப்புவோம். நம்மளை விட்டா வேற யாரும் இதை திருத்த முடியாது. நம்மளுக்கு வரலாற்று வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, இதை நாம தான் செய்வோம், நாம சட்ட திருத்தத்தை முன்னெடுப்போம். மத்திய அரசாங்கம் பூனையா யாரா மணி கட்டுறது அப்படின்னு பயந்தாங்களாம். இந்த அறிக்கை மூலமாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் துணிச்சலாக பூனைக்கு மணி கட்டிட்டாங்களாம். இந்த மாதிரியான அறிக்கைகள் 58 வந்திருக்குது. ராஜமன்னார் குழு வந்திருக்கிறது, சர்க்காரியா குழு வந்திருக்கிறது, அதுக்கப்புறம் பூஞ்சி குழு வந்திருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ குரியன் ஜோசப் அவருடைய குழு வந்திருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட கமிஷன் போட்டிருக்காங்க. எல்லா கமிஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாநில சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி தொடர்பாக மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க நிறைய பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அப்படி பரிந்துரைத்திருந்தாலும் நடைமுறை சிக்கலையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இங்க பல மொழி பல கலாச்சாரம் எல்லாமே இருப்பதனால மாநில சுயாட்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது பிரிவினைக்கு வழிவகுக்கும். மற்ற நாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே திருவிழா, ஒரே உணவு வகை அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட மன்னர்கள் இந்தியாவை ஆண்டதுனால அந்த மன்னருடைய கலாச்சாரத்தை இந்தியா முழுவதும் பழக்கிட்டாங்க. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வந்தேரிகள் நம்மளை ஆண்டானோ அவன் பழக்கத்தை பிடிச்சுக்கிட்டான், அவன் என்னென்ன மொழியை கத்துட்டு வந்தானோ அந்த மொழியை திணிச்சிட்டான். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மொழி இனத்துல வாழறாங்க. இப்ப மட்டும் சுயாட்சி கொடுத்தோம்னா அது அடுத்தது மாநிலங்கள் உடைவதற்கான வழி இருக்கும். ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி கொடுத்துன்னு வச்சுங்களேன், மாநிலங்கள் வளர்ச்சி அடையும். மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நம்ம மத்தியில் இருக்கின்ற அமைப்பும் வளர்ச்சி அடையும். அதனால மாநிலங்கள் வளர்ச்சி அடைவதற்கு கூட்டாட்சி தத்துவம் தான் வேணும் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த ஒவ்வொரு அறிக்கையும் வலியுறுத்துகின்ற போதெல்லாம் கூர்ந்து நம்ம நோக்கணும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கடைசி நேரத்தில் தோல்வி பயம் வருகின்ற போது ஒரு வருஷத்துக்கு முன்பாக குழுவை போட்டுருவாங்க. அந்த குழுவானது தேர்தல் நடக்கும் போது அறிக்கை கொடுக்கும். அதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்களை அப்படியே திசை திருப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாக சோ பாலகிருஷ்ணனுடைய மனைவி, கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சோ பாலகிருஷ்ணனுடைய மனைவி மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆதரவா போராடுறாங்க. போலீஸ்காரன் அடிச்சு உடைச்சி கைய கால பெட்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை. மாற்றுத்திறனாளிகளை பல பஸ்கள்ல ஏத்தின்னு போய் கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்துல அண்ணன் தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு போய் நைட்ல விட்டு வந்துட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் எப்படி போவாங்க? அது மட்டும் இல்ல, பல ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக போராடுகின்றார்கள். விலைவாசி விண்ணை முட்டுகிறது. திமுக கார மட்டும் கல்குவாரி வச்சு ஜாம் ஜாமனு வாழறான். போதைப் பொருள் கண்ட்ரோல் சுத்தமா இல்ல. அதே மாதிரி டாஸ்மார்க் 24 மணி நேரம் செயல்படுகிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இடத்துல பார்கள் 24 மணி நேரம் செயல்படுகிறது.
அதே மாதிரி எங்கெல்லாம் டாஸ்மார்க் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல டாஸ்மார்க் திறந்து விட்டு டாஸ்மார்க்கை மூட சொல்லி மக்களும் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். மாணவர்கள் இருந்து ஏன் காவல்துறையினர் வரைக்கும் இந்த ஆட்சியில போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். உரிமைக்காகவும் தேவைக்காகவும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வேண்டும் என்பதற்காக. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இவையெல்லாம் திசை திருப்பதற்கு மீண்டும் உப்புச்சப்பு இல்லாத ஒத்து வராத இந்த மாநில சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி விஷயத்தை பேசியிருக்காங்க. சட்ட திருத்தம் கொண்டு வர போறாங்களாம். இதுவரைக்கும் 110 முறை சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாநில சுயாட்சிக்காக ஏன் திருத்தக்கூடாது? நம்ம தான் முதல் இடஒதுக்கீடுக்காக பெரியார் போராடி முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரு. மீண்டும் மாபெரும் வரலாற்று திருப்பமாக இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்காக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவோம் அப்படின்னு முதல்வர் அரைக்கூவல் விட்டு இருக்கின்றாரு. பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட்ஜெட் போட்டிருக்கீங்க. நீங்க சட்டப்பேரவை நடத்த பொறுத்து 3 நாள் தான். அந்த 3 நாள்ல இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குது என்ன இல்ல, இடைக்கால பட்ஜெட்ல இவ்வளவு நிதி இருக்குது, இந்த நிதியை எதுக்கு பயன்படுத்த போறீங்க, 5 ஆண்டு காலமா இதை செய்யறேன்னு சொன்னீங்களே ஏன் செய்யல, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய, பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க வேண்டிய இந்த அரசாங்கம் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, மண்ணாங்கட்டி ஆட்சி அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது மக்களை திசை திருப்புமா என்று கேட்டீங்கன்னா, முதல்ல பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டாதான் நீ என்ன வேதம் ஓதனாலும் தலையில ஏறும். அதனால தேவை இருக்கின்ற மக்கள் இந்த கூட்டாட்சி, இந்த பூட்டாட்சி, இந்த சுயாட்சி பத்தி எல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. இதுக்கு முட்டு கொடுப்பதற்கு ஊடகங்கள் ஓடி வரலாம். ஆளுநரை வச்சு அடக்குறாங்க அப்படின்னு. ஆளுநரை வச்சு அடக்குறாங்களா? என்ன அடங்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்ல மொழியை திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் மொழி பற்றியே பேசாம வளர்ச்சி பற்றி பேசுறாங்களே. அவங்க மொழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்குதா? பாண்டிச்சேரிக்குள்ள பாண்டிச்சேரி, அங்க தமிழ் தான் இருக்குது. அங்க 3வது மொழி இருக்குது. அங்க தமிழ் அழிஞ்சு போச்சா? தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில தமிழ் வலிமையா தான் இருக்குது. மொழியை அழிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆங்கிலத்தை கொண்டு வந்து திணிச்சிட்டு இங்க ஆங்கிலம் செழித்தோங்குது, தமிழ் தார வாழ்ந்து போச்சு. ஆனா இவங்க மொழியை திணிக்கிறாங்க, ஆளுநரை கொண்டு ஆட்சி ஆளுறாங்க. என்ன கலராதிகள் விடுறீங்க? அதுக்கப்புறம் நிதியை தரலையாம். சரி, நிதி என்ன தரல, எவ்வளவு தரல? உண்மையாகவே மத்திய அரசாங்கமானது நிதி தரல, மாநில அரசாங்கத்தை வஞ்சிக்குது அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பா செய்யறாங்க, ஓரவஞ்சனை செய்யறாங்கன்னா, இந்த திமுக அரசாங்கமானது நேரா நீதிமன்றத்துக்கு போயிருக்குமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய இந்த தமிழக அரசாங்கமானது நிதியை புறக்கணித்தால் நீதிமன்றம் போயிருப்பாங்களா இல்லையா? அப்போ மத்திய அரசாங்கம் நிதி விஷயத்துல தவறா எதுவும் செயல்படல அப்படின்னு நல்லா தெரியுதா? அப்புறம் நீட்டு, யோ நீ தான் சொன்ன நீட்டை நீக்குவேன்னு சொல்லிவிட்டு ஒண்ணுமே இல்ல. இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 மாநிலம் மட்டும்தான் ஏத்துக்கல. ஒரு மாநிலம் மேற்கு வங்காளம், இன்னொரு மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு. கேரளா கூட ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அங்க எதிர்ப்பு வந்ததுனால கேரளா வந்து இப்ப ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கேரளா கூட மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கினாலும் ஏத்துக்காட்டாலும் அங்க பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுமா? ஆல்ரெடி அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல 3வது மொழியாக ஹிந்தி இருக்குது. எங்க கேரளாவிலும் இருக்கிறது, அதே மேற்கு வங்காளத்திலும் இருக்குது. அதனால புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் அங்க மும்மொழி போகணும்னு அவசியம் கிடையாது. அதனால அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டை படிச்சு எழுதி பாஸ் பண்ணி போவாங்க பிள்ளைகள். 3 மொழி கற்பதனால அவங்கெல்லாம் அவங்க தாய்மொழியை காப்பாற்ற முடியுது. ஆனா உங்களால் மட்டும் தாய்மொழியை காப்பாற்ற முடியலையா? கல்வி உரிமையை எமர்ஜென்சின் போது எடுத்து சென்ற காங்கிரஸை கேட்கறதுக்கு வக்கில்லை. ஆனா எலெக்ஷன் தருணத்துல இந்த மாதிரியான மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி என்று பொய். நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, தோல்வி பயத்தால் மட்டுமே முதல்வர் உளறுகின்றார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாநில சுயாட்சி பற்றி பேசுறாங்க இல்லையா, அதிகார பகிர்வு பேசுறாங்க இல்லையா, ஆனால் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தியிருக்கணும். தேர்தல் நடத்தாம 27 மாவட்டங்களை அதிகாரிகளை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிச்சிருக்காங்க. இப்போ மத்திய அரசாங்கமானது இந்த ஊராட்சி மன்றங்களுக்கு பணத்தை அனுப்பணும், அதிகாரிகள் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் பிரதிநிதி இல்லவே இல்லை. அப்போ உள்ளாட்சி தேர்தலை நடத்திருக்கணுமா இல்லையா? அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து தர வேண்டிய இந்த மாநில அரசாங்கம் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்காம, அதிகார பகிர்வு பண்ணாம, தேர்தலில் வெற்றி பெற்றால் நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம், இல்லைன்னா இப்ப நடத்த வேண்டாம். ஏன்னா இப்ப உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னா நாம ஒருவேளை தோத்துட்டோம்னா
இந்த சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கும் இல்லையா? அதனால 27 மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம தள்ளி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசுறது ஒண்ணு, நடந்துகிட்டு ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திப்பதற்கு இவங்க கிட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது, சாதனைகள் எதுவும் கிடையாது. 5000 ரூபாய் கொடுத்ததை மக்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதனால ஒண்ணுமே எடுபடல. அது மட்டும் இல்ல, இந்த 8ஆம் தேதி மார்ச் வீடு வீடா போய் 8 பெண்கள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு 5000 ரூபாய் கொடுத்த விஷயத்த வீடு வீடா பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். சோ அந்த அளவுக்கு தான் மக்கள் திமுக மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்பிக்கை எப்போதெல்லாம் இழக்குதோ அப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி என்று எப்போதும் முதல்வர் புலம்ப ஆரம்பிச்சிடுவாரு. ஆனால் பெண்களுக்கான உரிமையை தரமாட்டாங்க. அவங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி மனப்பான்மை இருக்காது, வழி வழியா மன்னர் மனப்பான்மை தான் இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி பத்தி பேசுவாங்க. மொத்தத்துல திமுக என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுதோ அந்த வலையில தான் நாம் போல போய் சிக்கணும். மக்கள் பிரச்சனை நம்மளால பேசவே முடியாது. சோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே திருப்புவாங்களே கண்டு இவங்க நிர்வாக திறனற்று நாட்டை நாசமாக்கின விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 5.25 லட்சம் கோடி 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. இதுக்கு கணக்கு காட்டுங்கன்னா கணக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு இந்தியா முழுதும் எல்லா மாநிலத்துக்கும் அனுப்ப போறோம், மத்திய அரசாங்கத்துக்கும் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். சோ மாநில சுயாட்சி சட்ட திருத்தத்தின் மூலமாக இவங்க உண்டாக்க போறாங்களாம். அரசியலமைப்பு சட்டமே வேண்டாம் என்று தூக்கி எறிய நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு மணி கட்டிவிட்டோம் என்று கோஷம் போடுகின்றார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம எமர்ஜென்சி யார் கொண்டாந்தாங்க? மாநில அரசாங்கங்களை யார் கலைச்சது? சோ மாநில உரிமையை யார் பறிச்சது? பேசலாம் இல்ல. அதுல செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் நாங்களும் மாநில சுயாட்சியும் மத்திய கூட்டாட்சி பற்றியும் நாங்க ஆதரிக்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறோம். கூட்டணியில் இருப்பதனால கண்டிப்பா வரவேற்று தான் ஆகணும், நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்க செல்வ பெருந்தகை சொல்ற விஷயத்த ராகுல் காந்தி சொன்னாருன்னா சூப்பரா இருக்கும். ஆமாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா மாநிலங்கள் சுயாட்சி பெறும், மத்தியில கூட்டாட்சி தான் என்று சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்னா நல்லா இருக்கும். மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு திசை திருப்ப பாக்குறாங்க. ஊடகமும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய தவறுகளை பேச விடாம தடுக்குது. புரிந்து கொண்டால் நல்லது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மாநில சுயாட்சி வாங்கினோம் என்றால், ஏற்கனவே திமுக காரன் திராவிட நாடு கேட்டான், அது நடக்கல, கட்சியை பேன் பண்ணிவிடும் மிரட்டினாங்க. அதை மறைமுகமாக இப்போ தனிநாடுக்காக வழிவகுக்கிறாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி.